இன்னைக்கு பைனாப்பிள் வச்சுட்டு ஒரு குழம்பு. இது வந்து மேங்களூரியன் ஸ்டைல் குழம்பு. இது எப்படி பண்றதுன்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி இதுக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ் சொல்றேன். என்னென்னு சொல்லிட்டு கவனமா பாருங்க. பைனாப்பிள் குழம்பு செய்ய தேவையான பொருட்கள்: வெட்டிய பைனாப்பிள் விரும்பும் அளவு, நீர்க்க கரைத்த புளி கரைசல் சிறிதளவு, சிகப்பு மிளகாய் 3, தனியா 1 டீஸ்பூன், உளுந்து 1½ டீஸ்பூன், கடுகு 1/4 டீஸ்பூன், மஞ்சள் தூள் விரும்பும் அளவு, சீரகம் 1/2 டீஸ்பூன், தேங்காய் துருவல் 1/4 கப் அளவு, கறிவேப்பிலை 1 ஆர்க்கு, பெருங்காயத்தூள் விரும்பும் அளவு, எண்ணெய் தேவையான அளவு, உப்பு தேவைப்படும் அளவு. பைனாப்பிள் குழம்பு அப்படின்னு சொன்னேன். இது வந்து மேங்களூரியன் ஸ்டைல் குழம்புங்க. அந்த சைடில் வந்து இதே ரெசிபியை வந்து மாம்பழம், அதாவது மாங்காயும் மாம்பழமும் இல்லாத 2 கட்டனா இருக்கு பாருங்க, அதை வச்சுட்டும் பண்ணுவாங்க. சேம் மெத்தட் தான். இது வந்து பைனாப்பிள் கூட பார்த்தீங்கன்னா ஓவர் ரைப் இல்லாமல் அண்டர் ரைப்பும் இல்லாமல் ஓரளவுக்கு வந்து பதமாக இருக்குது பாருங்கள். இனிப்பும் புளிப்புமா இருக்கிறத தேர்ந்தெடுத்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ அதை வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இது வறுத்து அரைக்கிறதுக்காக தேவையான சாமான்கள் எல்லாம் சொல்லியிருக்கேன். இப்போ வந்து வறுத்து அரைக்க போகிறது. ஒரே ஒரு சொட்டு எண்ணெய் விட்டுருக்கேங்க. பைனாப்பிள் இனிப்பாக இருக்கிறதுனால நம்ம வந்து அதுக்கு தகுந்த மாதிரி காரம் வந்து அதிகம் பிடிக்காது, ஓரளவுக்கு போட்டுக்கலாம். சிவப்பு மிளகாய் சேர்த்துருக்கேன். அதோட 1 டீஸ்பூன் தனியா சேர்த்துக்கலாம். உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம். இதெல்லாம் ஓரளவு வறுபட்ட பிறகு வெந்தயம் சேர்க்கலாம். இதுக்கு தேங்காய் துருவல் கூட வந்து நம்ம வறுத்தாதான் நல்லா இருக்குங்க. கோஸ்டல் சைடெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம கேரளாவிலேருந்து இந்த சைடு எல்லாமே வந்து இந்த தேங்காய் வந்து கொங்கனிஸ்லேருந்து மேங்களூரியன்ஸ் எல்லாருமே வந்து தேங்காய் வந்து நிறைய யூஸ் பண்ணுவாங்க. அந்த தேங்காய் வந்து வறுத்து அரைக்கிறதுங்க வந்து சர்டன் ரெசிபிஸில் இருக்கும். அந்த மாதிரி வறுக்கிறப்போ கொஞ்சம் டேஸ்ட் கொடுக்கும். வெந்தயம் போடுறப்ப இது கொஞ்சம் வறுபட்ட பிறகு போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். அதுலேயே போட்டிங்கன்னா கசந்துரும். உளுத்தம்பருப்பு நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் வரணுங்க. ஓவர் ரோஸ்ட் பண்ணிடாதீங்க. கரெக்டான ரோஸ்ட் பண்ணாதான் நல்ல ருசியை கொடுக்கும். இப்போ இல்லை ரொம்ப கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துக்கிறேங்க. வெந்தயம் சேர்த்த பிறகு ஒரே ஒரு தடவை கலந்து விட்டுட்டு தேங்காய் துருவல் சேர்த்துடலாம் இதுலேயே. அதோட சேர்த்து தேங்காய் வந்து ரோஸ்ட் ஆகட்டும். இப்போ தேங்காய் வந்து சேர்த்து ஓரளவுக்கு வறுபட்டுருச்சுங்க. இப்போ அதை அடுப்பு அணைச்சிடலாம். இதை ஒரு தட்டுக்கு மாற்றிட்டு கொஞ்சம் சூடு ஆறிய பிறகு அரைச்சி கொண்டு வந்துடலாம். அந்த மேங்களூர் சைடெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம மாதிரி அரைக்கிறப்ப தண்ணி ஊற்றி அரைக்க மாட்டாங்க. அவங்க பவுடர் மாதிரி போடுவாங்க. நமக்கு குழம்பு ஒன்று சேரும்னாக்கா கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சிக்கிறேன். இப்போ இதை ஒரு தட்டை மாற்றிடலாம். இப்போ வறுத்ததெல்லாம் இந்த மாதிரி நல்லா அரைச்சி கொண்டு வந்து வச்சுங்க. இந்த பக்கம் கொஞ்சம் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். அதோட வந்து நீர்க்கு கரைத்த புளி கரைசல் சேர்த்துக்கிறேன். ரொம்ப கொஞ்சமாக புளி ஊட்டினா போதுமானது. இதோட பைனாப்பிள், பைனாப்பிள் வந்து ஆல்ரெடி கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். அதிக நேரம் வேக வைக்கணுங்கிற அவசியம் கிடையாதுங்க. லேசாக வெந்தால் போதுமானது. இப்போ இதோட மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இது ரொம்ப ஒரு ட்ரெடிஷ்னல் டிஷ். இது 1 or 2 minutes வேகட்டும். அதுக்கு பிறகு நம்ம அரைச்ச விழுதும் உப்பு சேர்த்துக்கலாம். இதில் பைனாப்பிள் சேர்த்து 1 நிமிஷம் ஆச்சுங்க. ரொம்ப நேரம் வேக வேண்டாம். ஏன்னா நம்ம பைனாப்பிள் வந்து ராவாக சாப்பிட்றோம். அதிக நேரம் வேக வைக்க வேண்டாம். இப்போ இதில் வந்து இந்த அரைச்ச விழுதை சேர்த்தலாம்.
இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துலாம். இதில் இருக்கிற தண்ணி கரெக்டாக இருக்குங்க. நம்ம இது ஒரு கொதி வந்தால் போகிறோம். ஏன்னா நம்ம தேங்காய் சேர்த்துருக்கோம், அதனால் அதிக நேரம் கொதிக்க வேண்டாம். ஒரே ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து தாளித்து கொட்டிடலாம். இந்த குழம்பு பாருங்கள் லேசாக திக்காக இருக்குது, கொஞ்சம் ஷைனிங் வரணும். அதுக்குள்ளே நம்ம இந்த பக்கம் தாளிச்சுக்கிறதுக்கு எல்லாம் ரெடி பண்ணிக்கலாங்க. இதுக்கு வந்து தேங்காய் எண்ணெய் போட்டு தாளித்தா நல்லா இருக்குங்க. இப்போ தேங்காய் எண்ணெய் கொஞ்சம் 1 டீஸ்பூன் விட்டுருக்கேன். இதில் வந்து முதல்ல கடுகு சேர்த்துக்கலாம். அதோட 4 சீரகம் போட்டுக்கலாம். கொஞ்சமாக வெந்தயம், ஒரே ஒரு உடைச்ச சிகப்பு மிளகாய், கருவேப்பிலை. இப்போ அடுப்பு அணைச்சிட்டு பெருங்காயத்தூள் சேர்த்துறேன். இப்போ இதை வந்து நம்ம இதில் கொட்டிடலாம். மிக சுவையான மேங்களூரியன் ஸ்டைல் பைனாப்பிள் குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. இது வந்து சாதத்துக்கும் சாப்பிட்லாம், இல்லை நம்ம சப்பாத்தி ரோட்டி அந்த மாதிரி எதுக்கு வேணாலும் நம்ம வந்து தொட்டுவிட்டு சாப்பிட்லாம். கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும், டேஸ்டியாக இருக்கும். இப்போ இதை வந்து ஒரு டிஸ்பிளே டிஷ்ஷுக்கு மாற்றிடலாம். ஆறு சுவையும் நிறைந்த பைனாப்பிள் குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும், நல்ல டேஸ்டியா இருக்கும்.